ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்கிற கடவுள் நம்பாதவங்க கூட வந்து எனக்கு நிம்மதி வேணும் அதுக்காக வரான்னு சொல்கிறோம். பட் இது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் இது வரும்போது do they start realizing that there is a superior power? ஆக்சுவலாக நாங்கள் அதை பற்றி கவலையப்படலை. எல்லாருக்கும் நான் என்ன இது மாதிரி கேள்வி கேட்டேன்னு ஒரே ஒரு பதில் தான் நான் கேட்குறது. உங்கள் அம்மா உன் மேலே அன்பு செலுத்துகிறாங்களான்னு கேட்பேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நான் பல படங்களில் பார்த்துருக்கேன், நிஜ கதைகள் படிச்சிருக்கேன். தீவிரவாதிகள் கூட தன்னுடைய அம்மாவோ தன்னோட மனைவியோ தன் மேலே அன்பு செலுத்துன்னு நினைக்கிறாங்க. அந்த அன்பு தான்ப்பா கடவுள். உங்கள் அம்மா தான் உனக்கு கடவுள். அவங்களும் உள்ள உணரு, அந்த அன்பை உணரு, அது போதும். நீ கடவுள். எங்கள் மாஸ்டர் அடிக்கடி குருநாதர் மாஸ்டர்னு சொல்லுவோம். அவருக்கு கிண்டலாக சொல்லுவார், நீ ஒத்துக்கலை நீங்கள் அவன் கவலைப்பட்டானே, ஏன்டா நீ கவலைப்பட்டுருக்கேன்னு. கடவுள் எப்பாவது என்னை ஒத்துக்கணும் உன்ட்ட சொன்னானா? நீ எதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுருக்க? ஒத்துண்டா ஒத்துக்கிட்டோம், ஒத்துக்கலன்னா போ. தியானம் பண்ணு, மனசு செம்மைப்படுகிறது, உணர்வுகள் செம்மைப்படுகிறது, வாழ்க்கையை நீ பேலன்ஸாக நடத்த கற்றுக்கிற, வாழ்க்கையில் உன்னோட வீரியம் பெருகுகிறது. இப்போ வந்து பிடி சீட்ஸ்ன்னு சொல்லி கொண்டுறாங்க, பிஎம் சீட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, பயாலஜிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்ன்னு. வீரியம் எக்ஸ்ட்ரா வருது யூஸ்ஃபுல்லாக இருக்க யூஸ் பண்ணிக்கோ. கடவுள் வராரா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாமே. கடவுள் உங்கள்கிட்ட வந்து எனக்கு கும்பிடுன்னு சொல்ல, கடவுள் வந்து என்னை ஒத்துக்கோன்னு சொல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒத்துக்கோன்னு சொல்கிறான், ஒத்துக்கலான்னு சொல்கிறான். அதுக்கு ஆக்சுவலாக வந்து லாஜிக்கலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு தடவை காரணம் சொன்னார். ஹியூமன் மைண்ட் எப்பவுமே எது அதுக்கு ஒத்துக்கிறதோ அதை தான் இல்லைன்னு சொல்லுமா. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ கேனாட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ. அதனால் அது பேசுறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். விட்டுடு, தியானம் பண்ணு, மனசு மற்றவங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. இப்போ இந்த தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி 1700 ட்ரெயினர்ஸ், 4000 தன்னார்வல தொண்டர்கள் வெவ்வேறு டைமில் ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஒரு கெட்ட விஷயத்துக்கு கூட குறிக்கோள் இருக்குது, நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக குறிக்கோள் இருக்கணும். இந்த 8 கோடி மக்களுக்கும் 2025 ஜூன் மாதத்துக்குள்ளே ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு ஒன்று இருக்குது, இவங்க தியானம் கொடுக்குறாங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நாங்கள் வச்சுருக்கோம். இதற்காக தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வாரம் கூட திருப்பூரில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது, ஆசிரியர்கள் மாநாடு. எங்களுடைய ஆசிரியர்கள்னால் ப்ரிசெப்டர்ஸ், ட்ரெயினர்ஸுக்கு இவ்வளோ ஒரு மாநாடு, 1500 பேர். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும்? எல்லாருமே தன்னார்வலர்கள், ஒருத்தங்க கூட சம்பளம் வாங்குறதில்ல, எல்லாம் சொந்த காசை போட்டு அவங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறவங்க. இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி. இந்த மாநாடு எங்கே நீங்கள் ஏற்பாடு? எங்களுக்கு அங்கே ஆசிரமம் இருக்குது. திருப்பூரில் ஒரு பெரிய 120 ஏக்கரில் ஒரு ஆசிரமம் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் மணப்பாக்கம் ஒரு 18-19 ஏக்கர் ஆசிரமம் வச்சுக்கோங்க. இப்போது இதை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த 8 கோடி மக்களுக்கு எடுத்துன்னு போனோன்னா எங்களுக்கு பல பேருடைய ஹெல்ப்பு தேவைப்படுது, முக்கியமாக கவர்மெண்ட்டோட ஹெல்ப். இதற்காக நாங்கள் பல இடங்களில் இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய இனிஷியேட்டிவில் 15 வயசுக்கு மேலே தான் தியானத்துக்கு வரணும். அப்போ தான் அவங்களுக்கு யோசித்து தியானமாக என்னென்னு புரிஞ்சு வரணுன்றதுக்காக வச்சுருக்கோம். கவர்மெண்ட் கூட ஓட்டு போடுறதுக்கு 18 வயசுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா ஸோ தட் ஒரு ஸ்டேபிள் மைண்டோடு யோசிக்கிறதுக்காக. இதே மாதிரினா 15 வயசுக்கு மேலே நீங்கள் முடிவெடுத்து சேரலாம். 5லேருந்து 15 வயசு தான் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் அ சைல்டு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையுடைய எதிர்காலம், சிந்தனை, மற்ற விஷயங்கள்லாம் உருவாகிறது. இங்கே தான் ஷேப் அப் அப்சார்ப் பண்ணுற டைம். அதான் அப்படியே பசுமரத்தாணி மாதிரி போய் இறங்கும், பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இறங்கும். இவங்களுக்காக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டரில் பிரைட்டர் மைண்ட்ஸ்னு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ்னால் என்னென்னா, அவங்களுடைய காக்னிட்டிவ் அண்ட் எமோஷ்னல் ஸ்கில்ஸை ஷேப் பண்ணி ஹிடன் டேலண்ட்ஸ், அந்த டிஎன்ஏ பற்றி பேசினேன் இல்லையா, அந்த 8 ஸ்ட்ராண்ட்ஸ், 16, 24, இந்த விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக ஒரு பயிற்சி. இதை இன்றைக்கி மிஷனில் எடுத்து எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் எடுத்து உலகளாவி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டிலையும் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர், பள்ளித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷை பார்த்து பேசி இதெல்லாம் பற்றி பேசணும், செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இப்போ இருக்கிற மைண்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் தே ஆர் எக்ஸ்போஸ்ட் டு இன் லைஃப் இஸ் ஆல் வயலன்ஸ் அண்ட் செக்ஸ். ஆமாம். இப்போ நான் வந்து யூத்தாக இருந்தபோது நான் சினிமாலே எடுத்துக்கோ, நான் பார்த்த படங்கள் என்ன, வியட்நாம் வீடு, ஆமாம், நான் நடித்தது பரீட்சைக்கு நேரமாச்சு, பாசமலா, அந்த மாதிரி வேல்யூஸ், வாட் பாட்டும் சரி ஸ்கிரிப்டும் வேல்யூஸ். இப்போ தீஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்போஸ்ட் டு தட். அவள் தப்பு இல்லை, நம்மளதான் கிடைக்கிறது தானே பார்க்க முடியும். மார்க்கெட் ஃபீட் பண்ணுறது வெரி ரேர்லி தே கெட். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துன்னு போக முடியுது. இன்ஃபேக்ட் அதுதான் எங்களுக்கு ஒரு இன்னைக்கு மேரேஜ்ங்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிற ஸ்டேஜில். ஆமாம், லிவிங் ஸ்டைலுக்கு வந்துடுச்சு. ஒய் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கச்சே இந்த வேல்யூ, ஏன்னா தட் வில் பி எ வெரி கிரேட்
ஓப்பனிங் ஃபார் நீங்கள் சொல்கிறல மிகப்பெரிய விதையாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அருமையான பாயிண்ட்டை டச் பண்ணிட்டீங்க. எங்களுடைய கோர் பிலீஃப் வந்து இந்த தியானமோ சுத்திகரிப்போ பிரார்த்தனையோ டூல்ஸ் தான். இதன் மூலமாக நம்ம கொண்டு வருது வேல்யூ சிஸ்டம்ஸ். வேல்யூஸ் வாழ்க்கை எப்படி இதை தான் வந்து பதஞ்சலி மாமுனிவர் யமா நியமால சொன்னார். எதை செய்யக்கூடாதுன்னு அஞ்சு, எதை செய்யணும் அஞ்சுன்னு சொன்னார். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, நீ இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லலை, இப்படிலாம் வேல்யூஸ் இருக்குங்கிறதே தெரியாது. அது நேரடியாக சொன்னால் இந்த காலத்தில் எட்டி வைப்பாங்க. அதனால் நேரடியாக சொல்கிறது நான் சொல்கிறேன், சஜஸ்டிவாக பசங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். they don't know இதெல்லாம். நான் சொல்கிறேன், when you have said living in is okay, why marriage together, எத்தனையோ டைவோர்ஸ் ஆகிட்டு அப்படி இருக்கும்போது எது கல்யாணம் பேசும்போது அப்பா அம்மாவை பார்த்துக்கணுங்கிறது என்ன பெரிய வேல்யூ. சரி, நம்ம பேசிக்காக சொன்ன காசு தூக்கி போட்டால் ஓல்டேஜ் ஹோமில் பார்த்துக்க போகிறாங்க. எல்லாமே இருக்குது. அதை வந்து சொல்லுறது உங்கள் விதத்தில் பக்குவமாக பண்ணுறோம். சரி பண்ணலாம். ஃபார் த ஃபியூச்சர் இந்தியா இட் வில் பி a big thing. இது அருமையாக என்ன பண்ணியிருக்கோம், எங்கள் 3வது குருநாதர் காலத்தில் விபிஎஸ்சின்னு ஒன்று ஆரம்பித்தார், வேல்யூ பேஸ்டு ஸ்கூல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் சொல்லி ஆரம்பிச்சு. அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸ்னு ஒன்று உண்டு. நானும் படிச்சிருக்கேன். வாரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வாத்தியார் கதை சொல்லி இப்படி வாழணும், ஈசாப் நீதி கதைகள் ஆரம்பித்து எல்லா விஷயமும் சொல்லுவார். இதை நேரடியாக இப்போ சொன்னால் ஒத்துப்பாங்களோ இல்லையான்னு சொல்லி அது எஜுகேஷனில் ஒரு கரிக்குலமில் வேல்யூ அடிஷனாக வந்துருக்கும். இப்போ பத்மசேஷ் அது மாதிரி பல ஸ்கூலில் இதெல்லாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்கூலாக அது வந்து நம்ம ஆரம்பிச்சது ஸ்கூலுக்கு காரணமே நம்ம வேல்யூ, இந்தியன் வேல்யூஸ். கரெக்ட். யூ கால் இட் ஹிந்து ஆர் வாட் எவர் இட் இஸ், ஹிந்து வேல்யூ இட் ஷுட் பி நோன் டு திஸ் ஜெனரேஷன் தான் பண்ணாங்க. ப்ரிஃபரபிளி ப்ராக்டிஸ்ட் ஆல்சோ. ஆமாம். இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பேக் டு ஸ்கூல்னு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். பேக் டு ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சமாளிக்கணுன்ற பாடங்களை 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சிலபஸாகவே கொடுத்துருவோம். புக்கு காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது பிரிண்ட் பண்ண 40 ரூபாய் என்னமோ ஆகுது. அதை கொடுத்தா கூட போகிறோம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் என்ன சொல்ல வேணான்னு நாங்கள் கொடுத்துறோம், நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கோங்க கூட சொல்கிறோம். ஏன்னா இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி உருவானவே அல்ல. நீங்கள் சொல்லுங்கள் 15 to 18 இஸ் a very big. அது நெக்ஸ்ட் மார்க்கெட். ஃபஸ்ட்டு 5 to 15. 5 to 15 மாற்றிட்டாலே 15 to 18 சரியாயிடும். நார்மலாக இந்த வேல்யூ செயினில் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற 15 to 18, 19 இஸ் இன் a very confused state. கரெக்ட். அதுக்கும் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். காலேஜில் ஹாப்பி கேம்பஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். ஹாப்பி கேம்பஸ்னால் ஒரு காலேஜில் நுழைஞ்சதுலேருந்து அது 3 வருஷ கோர்ஸோ 4 வருஷ கோர்ஸோ ஐஐடியில் பண்ணுறோம். சென்னையில் ஐஐடி மெட்ராஸ் என்னோட வெரி பிக் அடாப்டர் ஆஃப் அவர் கான்செப்ட். 5 வருஷ கோர்ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோல் பீரியடுக்கு ஒரு கோர்சஸ் மாதிரி வைக்கிறோம். எதையுமே வந்து நேரடியாக திணிக்கிறது இல்லை. ஏன்னா திணிச்சு அந்த காலத்தில் ஒத்துக்கிறது இல்லை. அதனால் அதை ஒரு இன்டைரக்டாக கொடுக்குறோம். அதுக்கு முதல்ல வந்து உன் மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தியானம் சொல்கிறோம். தியானத்தை சொல்லும் பொழுது நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக தியானத்தை பற்றி பேசுனது 5%, 95% உலகத்தை பற்றி தான் பேசணும். உலகளாவிய விஷயங்கள், கல்வி ஞானம், வாழ்க்கை ரகசியங்கள், இது மாதிரி பேசு. இதை மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களை பேக்கேஜ் பண்ணி சேர்க்குறோம். இதை நாங்கள் இப்போது சீரியஸாக இருக்கிறோம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் நம்மளுடைய அமைச்சர் வந்தார். எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக டெர்மினல் பேஷண்ட்ஸுக்கு இதுக்காக சில ப்ரொசீஜர்ஸை வச்சுருக்கோம். அவங்களே தங்களுடைய எயில்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்றதுக்காக கைடட் ரிலாக்ஸேஷன், அவங்க எப்படி அந்த பயிற்சிகளை தானே பண்ணணும். இதை வந்து ஏற்கனவே கேன்சர் ரிசர்ச்சில் எக்கச்சக்கமாக நிறைய பேர் பண்ணதை நாங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். எங்களோட ஓன் விஷயங்களும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். எங்களோட குருநாதர்களுக்காக சில டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மெடிடேஷன் டெக்னிக்ஸே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்று பேஷண்ட்டு, 2வது கேர் கிவர்ஸ்னு இருக்காங்க. பேஷண்ட்டோட கூட இருக்கிறவங்க, பேஷண்ட்டோட நிறைய நேரம் பாதிக்கப்படுறவங்க கூட இருக்கிறவங்க தான். பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பார், கூட வேணால் எல்லா கஷ்டமும் பண்ணணும். அவனோட மனநிலையை டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதில் ஃப்ரீயாக பண்ணும்போது ஸ்கேலப்புக்கு ஒரு பெரிய இஷ்யூ வருது. அதனால் என்ன பண்ணோம், இப்போ எல்லாத்தையும் டெக்னாலஜிக்கு கொண்டு போய்ட்டோம். இப்போ டெக்னாலஜியில் போயிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பெனட்ரேஷன் 1.45, ஒரு ஆளுக்கு 1.45 ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பெனட்ரேஷன் 90%ல் இருக்குது. 100 பேர் இருந்தால் 90 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. டேட்டா தேங்க்ஸ் டு ஜியோ, ஏர்டெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக டேட்டா அது பாட்டு தண்ணி மாதிரி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட்டா இஷ்யூ இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இஷ்யூ இல்லை, எல்லா ஆப்பையும் கொண்டு வந்து அவங்களே வீட்டில் கற்றுக்கிற மாதிரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஒரு மனிதன் வந்து எதிர்க்கோன்னு சொல்லி கொடுக்கணுன்ற வேணும்னா ஆளுங்க இருக்காங்க. வேணான்னாலும் உங்களுக்கு நீங்களே உட்காந்த இடத்துல பண்ணுறதுக்கு எங்களுடைய உதாரணம் எங்களோட ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்க, எனக்கு கார்த்தால் 4 மணிக்கு தியானம் பண்ணணும், யார் வீட்டில் போய் கதவு தட்டுறது, தியானம் சொல்லி கொடுங்க. அந்த ஆப்பில் போனீங்கன்னா எங்களுடைய 175 நாடுகளில் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் 100கணக்கானோர் ஆன்லைனில் இருப்பாங்க.
ஒரு ரொட்டேஷனில் எனக்கு இப்போ தியானம் வேணும், நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உடனே தியான பயிற்சி ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு அது கார்த்தாலேயோ இல்லை சாயங்காலமோ வரும். உங்களுக்கு அது ஏர்லி மார்னிங் 3 o'clock. ஜப்பானில் இருக்கிறவனுக்கு அது 10 மணி, சிங்கப்பூரில் இருக்கிறவனுக்கு 6 மணி, யூஎஸில் இருக்கிறவனுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம். அவங்க உங்களுக்கு தியானத்தை ஆன்லைனில் சொல்லி தருவாங்க. டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த விஷயங்களை எந்தளவுக்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு எதிர்காலம் சரியாக அமைகிறதோ, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1920s ஒரு நல்ல ஒரு அருமையான புக்கு நான் படித்தேன். World War I பிகினிங்கில் ஒரு ஆஸ்ட்ரியன் ஒருத்தர் வந்து கோமாவில் போகிறார். அந்த கோமாவில் அவர் போகும்போது ஒரு வருஷம் 1.5 வருஷம் கோமாவில் இருக்கார். பால் அமேடியஸ் அவர் பேர். த மேன் ஹூ சா த டுமாரோ. என்ன ஞாபகப்படுத்த அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்புகிறேன். இதே பேரில் 4 புக்கு இருக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினவர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1.5 வருஷம் கோமாவில் இருக்கார். அந்த கோமாவில் இருக்கும்போது ட்ராவல்ஸ் இன்டு த ஃபியூச்சர். 3800 வருஷங்கள் ட்ராவல் பண்ணுறாரு. படிப்படியாக போகிறார். 50 வருஷம், 100 வருஷம், 300 வருஷம், 500, 3800 வரைக்கும் போகிறார். 3800 வரைக்கும் போயிட்டு ரிக்ரெஷனில் திரும்பி வர்றார். அவர் போகும்போது பார்த்த அனைத்து விஷயங்களையும் அந்த கோமா விட்டு வெளியில் வந்தோன்னு புக்காக எழுதுறாரு. எழுதிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாம் லூஸுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. டே போடா ஏதோ பெதற்றல் எழுதிக்கான்னு சொல்லி புக்கை அவர் தூக்கி போட அவர் செத்து போயிடுறாரு. 1935, 1940 டைமில் இந்த புக்கு யாரோ தூசி தட்டி எடுக்கிறான். லாஸ்ட் 10-15 வருஷம் நடந்த பல விஷயங்கள் பாருங்கள் அந்த புக்கில் சொன்னதாக இருக்குது. அப்படின்னு அவன் சொல்லியிருக்கானா எதிர்காலத்தை பார்க்கணுமேன்னு பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ பார்க்கும்போது பல விஷயங்கள் அங்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2300 AD, நம்ம இப்போ 2024 இருக்கோம். 2300 AD வரைக்கும் மனுஷன் பெருசாக உருப்படியாக ஒன்றும் பண்ண மாட்டான். நிறையா சம்பாதிப்பான், உலகத்தை அழிப்பான், நிறையா சம்பாதிப்பான், உலகத்தை அழிப்பான், நிறையா சம்பாதிப்பான், உலகத்தை அழிப்பான், இப்படியே போய்ட்டு ஆயிடுச்சு. 2300 கிட்ட வரும்போது ஒரு 2200 தாண்டும் போது மார்ஸ் காலனைசேஷன் நடக்கும். அவர் எழுதியிருக்காரு. அதை நான் ஃபஸ்ட்டு படித்தபோது காமெடின்னு நினச்சேன். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு மார்ஸ் காலனைசேஷன் பற்றி பேசுகிறார். மார்ஸில் காலனைசேஷன், இங்கேருந்து அவங்க போய்ட்டு அங்கே செட்டில் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு, 2300 டுவர்ட்ஸ் தட் எண்ட் மார்ஸ் காலனைசேஷன் நடக்க போகுது. நம்ம இன்னும் 2024 இருக்கோம். 100 வருஷம் கழிச்சு இந்த ஆடியோ வீடியோனோ பார்த்தாலும் அப்போ அவன் பார்த்துட்டு அட போய் அன்றைக்கி ஒருத்தன் சொல்லிட்டான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. ஒரு 100-150 வருஷம் மார்ஸில் வாழறாங்க. அந்த டைம் எர்த்து மோசமாக ஆரம்பிச்சது, ரொம்ப மோசமாகிடுது. திடீர்னு ஒரு பிக் பேங் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. மார்ஸில் இருக்கும் ஓவர் நைட்டாக டினோசர் காலியான மாதிரி காலியாகிடுறாங்க. அங்கே இருக்கிறது அப்படியே காலியாக, அங்கே இருக்கிற ரேஸ் அப்படியே அழிஞ்சு போயிடுது, ஹியூமன்ஸ். அப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா எர்த்து மட்டும்தான். அப்போது அவர் வரது பார்த்தீங்கன்னா 2800 AD கதை சொல்கிறார். 2800 ADலேருந்து 3800 AD வரைக்கும் பொற்காலம் ஃபார் த ஹியூமன்ஸ். மொத்த பாப்புலேஷன் 1 கோடி தானா அந்த புக்கில் எழுதி. வேர்ல்ட்லேயே 1 கோடி. இந்த 1 கோடிக்கும் ஒரே நாடு, உலகமே ஒரு நாடு, ஒரே ஒரு கவர்னிங் கவுன்சில். பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, கவர்னிங் கவுன்சில். ஒரு 4லேருந்து 6 பேர் இருக்கக்கூடிய கவர்னிங் கவுன்சில். அவர் எழுதுகிற புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 சட்டம் தான். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு 4 சட்டம். மற்றபடி எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். அனைத்து மக்களும் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ நிம்மதியாக வாழ்கிறார்கள். இது 2800லேருந்து 3500. அந்த பார்க்குற எதிர்காலத்தில் பார்க்குற பெரியவர்கள் அவருக்கு சொல்கிறாங்களாம். சில விஷயங்கள் வந்து நீ போய் திரும்பி சொன்னால் அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. அந்தளவு சயின்டிஃபிக் டிஸ்கவரி சில மாறுதல்கள்லாம் வருதுன்னு சொல்லி மெமரிலேருந்து எரேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவர் சொல்கிறாங்க, உனக்கு எது ஞாபகம் இருக்கோ எழுது, ஒரு விஷயத்தை நீ எழுது. இது அனைத்தும் நடக்காமல் இருக்கணும், இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்பாக வாழ கற்றுக்க சொல்லு, இதெல்லாம் நிறுத்த முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. எப்போது பிட்வீன் 2800 to 3800 ADயில் அவர் பார்க்கக்கூடிய திரும்பி அந்த காலத்து எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய பெரியவர்கள் ஞானிகள் இவருக்கு சொல்கிறாரோ, டே போய் சொல்லுடா. அவர் வந்து புக்கில் எழுதுறாரு, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ரோட்டில் போனால் இப்படி போகாத, இந்த ரோட்டில் போ அப்படின்னு இந்த புக்கில் எழுதுறாரு. இதை எங்களுடைய 2வது குருநாதர் லாஸ்ட்டு 15 வருஷமாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், இங்கேருந்து அந்த நிலைக்கு போனவங்கள பிரைட்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஒளி உலகம் லைட்டாக இருக்கிறதுனால அங்கேருந்து அவர் ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேட் பண்ணி ரெக்கார்டான மெசேஜஸ் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த புக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் அங்கேருந்து இந்த உலகத்திற்கு பல அறிவுரைகளை, அவர் இறந்தது மகாசமாதி அடைஞ்சது பார்த்திங்கன்னா 19 ஏப்ரல் 1983. மேலே போனதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகளை புரியறதுக்கு ஒரு ஆளை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறார்.
ஏன்னா அங்கேருந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு, யாருக்கும் புரியலை. ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு லேடியை கண்டுபிடிக்கிறார். அவங்களுக்கு மீடியம் த மதர்ன்னு சொல்லுவாங்க, ஹெலன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர். அவங்க எங்களோட மிஷனோட ப்ராக்டிஷனர் கூட கிடையாது. ஆனால் அவர் சொல்கிற அதிர்வலைகளை புரியக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்புறம் ஃபைனலி எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் அவங்க யாரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே ஃபோட்டோவை பார்த்து பாபுஜி மகாராஜுடைய இமேஜ் அவங்களுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு லாலாஜி மகாராஜ், ரெண்டாவது அவர் சொல்கிறது, அதுக்கப்புறம் சீரியஸாக எடுத்து எழுதுறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு டவுட் வருது, நான் இதை நம்பலை, இது இப்படி இருக்காது. அப்போது அவங்களோட இளமை பருவத்தில் நடந்த பல விஷயங்களை அவங்களுக்கு மட்டுமே, அவருக்கும் அவங்களுடைய கணவருக்கும், இறந்த கணவருக்கும் தெரிந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் தெரியுதுன்னா, இதை நம்ம நம்பாதவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன்ஸ் வித் காடுன்னு ஒரு புக்கு இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3 சீரீஸ், அது ரொம்ப அருமையாக இருக்கும். நேஷ் அப்படின்னு ஒருத்தர் எழுதின மாதிரி ஒரு புக் அது. அவர் கடவுளுடன் பேசியதாக அவர் இதே தான் சொல்கிறார். 2025லேருந்து 2070 வரைக்கும் மனுஷன் ரொம்ப கேவலமாக மாறப்போகிறான். இதை எப்போ சொன்னார்னா 2000 சொல்கிறார். இதை நான் முதல்ல இது படித்தது 2005. இது அப்போ தான் முதல் புக்கு இவர் பப்ளிஷ் பண்ணுறாரு, அந்த மெசேஜஸ்லாம் வச்சு. அதில் 2000 ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, இதே மாதிரி போயிருந்தீங்கன்னா 2025லேருந்து யூ வில் மீட் சச் அ கேட்டக்லிசம் தட் ஹியூமன்ஸ் கேன் நாட் ஈவன் இமேஜின். இந்த மாதிரி ஒரு அழிவை நீ எதிர்பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு பெரிய அழிவுகள் வரப்போகுது. ஆனால் மாற்ற முடியும். என்னவும் வைப்ரேஷனை மாற்று. வைப்ரேஷன் எப்படி மாற்றணும்? அன்புக்கு போ. எப்படி போகணும்? தியானம் பண்ணு, உள்ளே இருக்கிற கடவுளை உணரு. இதை நீ மாறலைன்னா நீயா அடிபட்டு புரிகிற வரைக்கும் உனக்கு புரியாது. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் சின்ன வயசுலாம்லாம் கிண்டல் பண்ணோம். எனக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, நான் படிச்சிருக்கேன், நான் எம்பிஏ, நான் ஐஏஎஸ்ஸு, நான் ஐபிஎஸ்ஸு, நான் பிரைம் மினிஸ்டரு, எனக்கு தெரியாது என்ன இருக்கும். ஔவையார் சொன்னதை மறந்துடுவோம். கட்டுறது கையளவு கல்லாத உலகன்ற மறந்துடுவோம். எல்லாத்தையும் மீறிட்டு நான் தான் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் சுற்றிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய டாபிக், ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஞாபகம் வச்சுக்கோ, அதுவும் பேசுவோம். இது நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், என்னை மீறி ஒரு சக்தியை ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக, அவங்க கண்ட்ரோல் பண்ண விரும்பலை, ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். அந்த ஒளி சக்தியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்தரியும். அந்த லிஸ்ட்டு அந்த புக்கிலலாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. புத்தரில் ஆரம்பித்து, ஜீசஸ் கிரைஸ்டில் ஆரம்பித்து, நபிகள் நாயகத்தில் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு எல்லாருமா சேர்ந்து சொல்கிறாங்க, டே நாங்கள்லாம் கீழே இருக்கும்போது பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு அறிவுரை சொன்னேன், என் அறிவுரை விட்டுட்டு மதமாக இதை மாற்றிட்டார், இப்படியே சொல்கிறாங்க. நான் வந்தது ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, நான் வந்தது உங்களுக்கு அன்பை போதிக்கிறது, நீ அதை வந்து கிறிஸ்டியானிட்டாக மாற்றிட்டார். இஸ்லாமில் நபிகள் நாயகமும் அதில் வந்த குருநாதர்கள்லாம் சொல்கிறாங்க, நான் வந்தது சகோதரத்தை ஒன்று புரிய வைக்கிறதுக்கு, ஆனால் நீ சகோதரத்தை விட்டுட்டு உலகம் ஃபுல்லாக வேறு எதையோ பண்ணிட்டுருக்கு. இதே தான் புத்தர் சொல்கிறார், இதே தான் பல சங்கராச்சாரியர்கள் சொல்கிறாங்க, இதே தான் கபீர் சொல்கிறார். கபீர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2 மதங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட குருநாதர். ஹிந்துஸும் ஒத்துக்கிறாங்க, முஸ்லீம்ஸும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பெரிய செல்ஃப் மேடு ஞானின்னு வச்சுக்கங்களேன். இது அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இனி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் ஒரே வழினா அன்பு வழியாக மாறுது. அன்பு வழிக்கு இங்கே உனக்கு ஏற்கனவே வழி இருக்குது, இங்கே போய் இதை மாற்று. இந்த பார்த்த எதிர்காலம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் எழுத முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு கேட்டிங்க, நீ என்ன கற்றுட்டேன்னு கேட்டிங்க. நான் என்ன கற்றுட்டேன்னு சொன்னேன்னா, என்னுடைய டெஸ்டினி என்னால் உருவாக்க முடியும். இப்போது உலகத்தினுடைய டெஸ்டினி என்னன்றது இருக்கணுன்றது உலகத் தலைவர்களால் முடிவு பண்ண முடியுமா? ரீசெண்டாக ஒரு சின்ன பொண்ணு ஸ்வீடனில் கிளம்பிச்சு, அஃப்கோர்ஸ் நெகட்டிவாக போனாங்க. கூத்தன் அவள் பேர் என்ன, ஒரு லிண்டா ஏதோ ஒன்று, ஒரு சின்ன பொண்ணு வந்தா. அவள் வந்து நிறையா கேள்விகள் ஒரு இடத்துல கேட்குறா, நீங்களே இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, வேர்ல்டு லீடர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்தில் என்ன உருப்படியாக பண்ணியிருக்காங்க உங்களால் சொல்ல முடியும்? பணம் சம்பாதிக்கிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க, சண்டை போடுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பகைமையை பாராட்ட சொல்லிக் கொடுத்துருக்காங்க, யுத்தம் தொடர்ச்சியாக நில்லாமல் நடத்துக்கு. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போன வாரம் படிச்சுட்டு இருந்தேன், லாஸ்ட்டு 3500 வருஷத்தில் மொத்தமாக 24 வருஷம்தான் உலகத்தில் சண்டை நடக்காத வருஷமாக. 3500 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சண்டை நடந்தது. எதுக்கு சண்டை போடணும்? எப்படியா இருந்தாலும் எல்லாரும் 6க்கு 3 ஃபிக்ஸ்டு, எப்படியும் கடைசியில் சாக தான் போகிறோம், சந்தோஷமாக சேர்த்து. இதே தான் உங்களுக்கு மகாபாரதத்தில் இவர் மேலே போய் பார்க்குறாரு இல்லையா, அன்பு தான் ஒரே வழி, அது புரியாமல் விட்டேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இதை புரிய வைக்கக்கூடிய மார்க்கத்தில் நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸில் இருக்கோம். இதை பல பேர் செய்கிறாங்க. ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் தான் ஒரே வழியான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் எதுவும் சொல்லித்தரோம். இப்போ என்னை வந்து உலகத்துலேயே பெஸ்ட் ஒய்ஃப் யாருன்னு கேட்டால் எங்கள் ஒய்ஃப் தான் சொல்லுவேன். உங்கள் ஒய்ஃபு நல்லவங்களா, அவங்க அது என்னை பற்றி கவலை, எனக்கு இது வழி மார்க்கம் நிறைய, என் குடும்பம் நல்லா, எங்கள் அம்மா தான் பெஸ்ட் அம்மா, எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு ஃபாதர். இதான் எல்லோரும் சொல்லணும், ஐடியலி இதான் சொல்லணும். சொல்ல முடியாதது நீங்கள் சொசைட்டியில் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன்.
இதை சொல்கிற மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் கண்கூடாக பல 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 மனிதர்களை மாற்றதையும் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். பொட்டென்ஷியல் குரூக்ஸ், பொட்டென்ஷியல் டெரரிஸ்ட், பொட்டென்ஷியல் ஃப்ராட்ஸ்டர்ஸ், யாரெல்லாம் நான் பொட்டென்ஷியல் பார்த்தேனோ எல்லாம் இன்றைக்கி நல்லவனாக இருக்கும், அடங்கி ஒடுங்கி டீசெண்டாக நல்லா. அதனால தான் இந்த யங்ஸ்டர் செக்டர் சொன்னேன். ஆமாம், அவங்கெல்லாம் they are being attracted to villanism. இல்லை இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த காலத்துலேயும் எல்லோரும் சொல்லுது, கவர்மெண்ட் முடிவு எடுத்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இறக்கினாங்கன்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை அவங்களால சால்வ் பண்ண முடியும். என்ன இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது நல்லது இல்லைன்னா, தி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் பீயிங் டீஃபைட். ஆமாம், அதே தானே உங்களுக்கு மூவியில் தானே ஆகுது. மூவியில் எஸ்பெஷலி எங்கள் ஃபீல்டில் எஸ்பெஷலி யாராவது கேட்டு நீ ஹீரோவாக பண்ணுறியானோட நான் ஏதாவது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் அதில் தான் பேர் கிடைக்கும்ன்றான். ஆமாம், ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகி போயிடுது. அது கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுறதுனால நான் அதை ரொம்ப தப்பாக பார்க்க முடியாது. ரியல் லைஃப்லேயே பாருங்களேன், ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு ஞானி ஆகிறவனை விட போட்டு தள்ளிட்டு டெரரிஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு ராமேஸ்வரம் கேஃபேல குண்டு வெடிச்சுன்னா 3 மாதம் அதை பற்றி பேசுகிறோம். இல்லை நீங்கள் பேப்பரில் நியூஸில் பார்த்தா தெரியுது, அப்துல் கலாம் அழகாக ஒரு தடவை பூனையை காப்பாற்றினா ஒருத்தர் மரத்து மேலே ஏறின்ற நியூஸை வந்து 5வது பேஜில் பார்ப்போம். போடவே மாட்டான். அப்துல் கலாம் ஒரு தடவை இஸ்ரேல் போயிட்டு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கினதாக சொல்லுவாங்க. இறங்கி எல்லா ப்ரெஸ்ஸு எல்லாரையும் வர சொல்லிவிட்டு பேப்பரை காமிச்சாராம். இந்தியாவில் இருக்க ஒரு பேப்பர் எடுத்தாலும் 2 பேப்பரை கம்பேர் பண்ணிப்பார். இவன் முதல் பேப்பர் ஃபுல்லாக நாட்டில் நடந்த நல்ல விஷயங்களை தான் போட்டுட்ருக்காரு. இதை பற்றி ஒரு இதுவே வந்தது, அந்த பேப்பர் தான். அந்த கொலை விஷயங்கள்லாம் 5வது பேஜில் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் சின்ன சின்ன ஒரு கழுவி ரோடு கிராஸ் பண்ண வச்சதெல்லாம் கூட போடுறாங்க. ஆமாம், வார் மேட்டர்லாம் 5வது பேஜில் தான் வந்தது. நம்ம ரிவர்ஸ், நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும். இதுலேயும் வந்து எங்கள் குருநாதர் சொல்கிறாரு, அதை அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவிடுச்சு. அது நம்ம தான் ஒரு விஷயத்தில் நம்ம தான் காரணம். அந்த சேனலில் பார்க்காமையும் அந்த பத்திரிகை படிக்காமல் இருந்தால் பப்ளிஷ் பண்ணுறோம். உங்களுடைய இதை த்ரூ சோஷியல் மீடியா தான் அந்த இது பண்ணுறது இல்லையா, தியானம் செஷன்ஸ் பண்ணுறோம். அது ஃபேஸ்புக் லைவ் இருக்குது, யூடியூப் லைவ் இருக்குது, இன்ஸ்டா லைவ் இருக்குது, பண்ணுறோம். நாங்கள் வந்து எந்த சேனலையும் விடுறதில்ல. ஏன்னா கெட்டவன் ஒரு சேனலில் போகிறான், நல்லா தெரியுது, அதுதான் எல்லாம் பார்க்குறான்னு தெரியுது அப்படின்னா நான் அங்கே போய் உட்காரணும். நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். மெட்ராஸ் பாஷையில் தான் கால் மீ 30 கிவ் மீ 40ன்னுவாங்க. என்ன வேணால் சொல்லு, நல்ல விஷயம் நடக்கும். நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய தலைமை பொசிஷனில் இருக்கும்போது நல்ல விஷயத்தை எடுத்து போகணும். இது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்கார், இந்த எண்ட் வில் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்றார். அவரை வந்து கேட்குறார், கிருஷ்ணா நீ கடவுள், நீயே எவ்வளோ தப்பு பண்ணுறேன்டே, நல்லது நடக்கணும், சும்மா இரு. அப்படி தான் கீதையிலேயே கிருஷ்ணரே சொல்கிறார், திரும்பியும் சொல்கிறார். சில நேரத்தில் நாயகன் படத்தை 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது வேணால் செய்யலாம். அதுக்காக நாங்கள் வந்து அதை நாங்கள் கொலை பண்ண சொல்ல, நாங்கள் வந்து தவறு பண்ண சொல்ல. நான் என்ன சொல்கிறோம், எனக்கு வந்து எனக்கு அகெயின்ஸ்ட் யார் ஃபார் யாருன்னு எல்லாருமே ஒன்றா போகிறோம். இன்றைக்கி உனக்கு புரியல, உனக்கு புரியுது, எல்லாம் சேர்ந்து போவோம். இந்த எதிர்காலம் வரப்போகிறது என்பது நல்லாவே தெரியுது. அந்த காலத்தில் பாரதிதாசன் பாடின பாட்டு 1964 புதியது ஒரு உலகம் செய்வோம், போர் செய்கிற கெட்ட போர் செய்யும் உலகத்தை வேர்கொண்டு அறுப்போம்னு சொல்லி பாடுறாரு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அன்பு தான் தீர்வு. இதை தான் எல்லாரும் தியரிட்டிக்கலாக பேசுகிறாங்க. நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிட்டு என்னுடைய சஜஷன் பிகம் மோர் வைரல் இன் யூடியூப் பண்ணிகிட்ருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இஸ் நாட், என்ன சொல்கிறது, ஒரு டே டு டே அஃபேரை தொடர மாதிரி அவனுக்கு இல்லை. பட் தி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ். அதனால் நாங்கள் விடுறது இல்லை. சம் பாப்புலர் பீப்புள் இன்டு இட். அதனால தான் அவங்களை கூப்பிட்ருக்கோம். இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அவரோட யூடியூப்ல ஃபார்ச்சுனேட்லி அவரெல்லாம் இங்கிலீஷில் பேசினது இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து சேரல. நீங்கள் சில ஃபிகர்ஸ் எல்லாம் சொன்னல வரான்ட்டு அவளெல்லாம் இதை பற்றி சொல்ல பேச வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்க, அது எனக்கு வந்து பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது சார். எந்த அளவுக்கு வேகமாக நடக்கணுன்றதுல தான் எனக்கு. நான் வந்து எல்லாரையும் மகாத்மா காந்தி ஆகணும்னு சொல்லலை, அதோட பெட்டராலாம் நான் சொல்ல வரேன். இல்லை அது கூட வேணாம், எல்லாரும் ஹிட்லர் ஆகிடாதீங்கன்னு. அதுவும் ஒரு விஷயத்தில் கரெக்டு. நீங்கள் சொல்கிறது நான் கத்தியை தூக்காத கிளென்சிங் ஆஃப் த சோல் தானே சார் இது மெயின். கரெக்ட். அந்த கிளென்சிங் ஆஃப் த சோல் இருந்தாலே யுவர் லைஃப் யூ கேன் லீட். அந்த காலத்தில் கேஆர் ராமசாமி பாட்டு ஒன்று இல்லை, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு. டிஎம்எஸ் பாட்டு. ஆமாம், டிஎம்எஸ் பாட்டு கேஆர் ராமசாமி பாடுறதா ஒரு படத்தில். படம் ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கும். கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி கண்ணியம் தவறாதே அப்படின்னு பாட்டு வரும். கிட்டத்தட்ட நம்ம பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தினோட நன்மைக்காக தான் செய்கிறோம். அதனால் கடவுள் இல்லை இந்த விஷயத்துக்கு நாங்கள் போய் உனக்கு ஒன்றா எடுத்துக்கோ, வேணாட்டி விட்டுரு, அது உங்கள் இஷ்டம். அதனால் அடுத்தவங்ககிட்ட இன்டர்ஃபியர் பண்ணாமல் அவ்வளோதான். உன்னோட ஹார்ட் பியூராக இருந்தா, உன்னோட சிந்தனைகள் பியூராக இருந்தா,
உனக்கு கார்த்தாலும் எழுந்துக்கும் போது இன்றைய ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட போய் நம்ம யாரும் நீ கடவுள் இருக்காரு நான் ப்ரூவ் பண்றேன்னு போய் சொல்றது இல்ல. நாங்கள் அவங்க செய்யறது தான் ட்ரை பண்றாங்க டு ப்ரூவ் தட் ஆமா. அது தேவையில்லாத விஷயம். நீ பட் ஐ அம் வெரி ஹாப்பி டு நோ தட் ஈவன் நான் பிலீவர்ஸ் ஆர் கமிங் எக்கச்சக்கமா இருக்கு. தியானம் ட்ரீட்மெண்ட். இன்ஃபேக்ட் எங்களுடைய குருநாதர் நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு தடவை 2 ஸ்டேட்மெண்ட் ஃபேமஸாக சொன்னார். அது வந்து அவருடைய டாக்ஸ்லேயே இருக்குது. ஒருவேளை நான் பெரியாரை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்து அவருக்கு நான் தியானம் சொல்லி தருவேன்னு சொன்னார் ஒரு டாக்கில். 2வது ஒன்று சொன்னார், வீரப்பன் அரெஸ்ட் ஆகி சுட வேண்டிய நேரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, அப்போ அவர் சுடப்படலை, ஒருவேளை வீரப்பன் வந்து என்கிட்ட நான் திருந்திட்டேன் சிட்டிங் கொடு தியானம் போகணுன்னு சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னார். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிறைகளில் போய் சிறைச்சாலைகளில் சொல்லி தருவோம். சிறைச்சாலையில் ரொம்ப தேவை. ஆமாம் செய்கிறோம். நாங்கள் ஓப்பனாக ஆக்சுவலாக சிறைச்சாலையோட டிஜிபி எங்களோட பிஎஸ்ஏ தான் இருந்தார் ஒரு காலத்தில். இப்போ அவர் வேறு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். எந்த இடத்துல போனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குரோம்பேட்டில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு போலீஸ் வராமல் நடக்காது. பசங்க ஓப்பனாக காப்பி அடிப்பாங்க, டீச்சரை மிரட்டுவாங்க, வாயத்தரதான் போட்டுருவாங்க, இப்படியே பேசுவோம். அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, உங்களால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு அடுத்த வருஷம் ஹோல் இயர் நாங்கள் அவங்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் சொல்லி தந்தோம். அந்த வருஷம் அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் 30-40லேருந்து 85க்கு போச்சு. போலீஸ் வரல. இன்னி வரைக்கும் அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அவங்களுக்கு வந்து இது வந்து எனர்ஜி டைரக்ஷன் தான் சார். அவங்களோட எனர்ஜி இப்படி டைவெர்ட் ஆகுது, அதை இப்படி டைவெர்ட் பண்ணுறோம், பாசிட்டிவாக டைவெர்ட் பண்ணுறோம். இந்த 15 to 18 is very crucial. ரொம்ப குஷி. இதை நாங்கள் ரொம்ப டீப்பாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போகணுன்றது என்னுடைய பர்சனல் ஒரு குறிக்கோளாக எடுத்து நான் பெரிய அளவில் நான் சின்சியராக சீரியஸ் ஒரு வருஷத்துக்கு நான் 50-60,000 கிலோமீட்டர் இதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் ட்ராவல் பண்ணுறேன். சொந்த காசை போட்டு, சொந்த உழைப்பு, சொந்த டைம். எதற்காக? அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். என்னுடைய மூலமாக ஒரு 5 பேரில் நான் ஒரு என் கனவு ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க, 7 கோடி பேர் மாறணும். எல்லாரும் நல்ல சிந்தனைகள் வந்துடுச்சுன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் குருநாதர் ஓப்பனாக சொல்லுவார். ஒரு பெரிய மினிஸ்டர் அவரை வந்து பார்த்தபோது, உங்கள் பயிற்சினால் எங்களுக்கு என்ன பலன்னார்? அவர் சொன்னார், நீ லஞ்சம் வாங்கிறது வாங்கிக்கோ, நீ சம்பாதிச்சுக்கோ, இதை கொஞ்சம் பண்ண விடு அப்படின்னு சிரிச்சுனே சொன்னார். நீ இதை பண்ண விடுவா, நீ பண்ணுறது நான் அதை நிறுத்து. அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுதுங்க, எல்லாம் நல்லவன் ஆகிட்டா யார் லஞ்சம் கொடுப்பாங்க? அங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்னா, நான் என்ன ட்ராமாவில் அப்படி தான் போடுவேன். குருநாதர் சொல்லியிருப்பார், நீ வேணால் லஞ்சம் வாங்கிக்க எல்லாம் பண்ணிக்கோ, இதை பண்ண விடுன்னா அதுக்கு எவ்வளோ தருவாருன்னு கேட்டிருப்பான். கரெக்ட். அதுவும் ஒருத்தர் கேட்டார். நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அதில் கமிஷன் இல்லை, வேறு என்ன பண்ணுவோம், நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இது எப்படி நாங்கள் காசு இப்போ சூரிய ஒளியை சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதில் இன்வால்வ் பண்ண விட்டாலே ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சு. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக தனி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல பேர் நான் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால சொல்ல விரும்பல, பல பெரிய மனிதர்கள் கடவுளை பற்றி இல்லைன்னு பேசுகிறவங்களும் இருக்கிறவங்க பேசுகிறவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட தியானம் எடுத்துட்டு உங்களோட எய்ம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இல்லையா? உங்களுடைய எய்ம் அது என் தொழிலே இல்லை. எங்களுடைய வேலை ஒன்றா ஒரு இப்போ இருக்கிற மனித நிலையிலேருந்து தெய்வீக நிலைக்கு கொண்டு போகிறது. தெய்வீக நிலைன்னா என்ன? அன்பு நிலை. இந்த அன்பு உனக்கு வேணும், அன்பு தான் நீ கொடுக்கணும். அது உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான், உனக்கு அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க மேலே உனக்கு அன்பு இருக்குது, அவங்க மேலே நீ அன்பு செலுத்துன்னு நினைக்கிற. ஒரு படத்துலேயே கூட ஒரு தசாவதாரம் படத்துலேயும் அவங்க அம்மா உடம்பு செல்லணுமோ அந்த டெரரிஸ்ட் அழுவான். அது மாதிரி ஒரு சீன் தசாவதாரம் வேற ஒரு படத்தில் பார்த்து தான் ஞாபகம். அப்போ அவர் சொல்லுவார், ஏன்டா உனக்கு தான் வலிக்குது, அதே தானே அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். இதே தான் நான் சொன்னேன், அன்பு அந்த நிலைக்கு வைப்ரேஷன் லெவல் மாறிடும். மாறும்போது நான் சொல்கிறேன், எந்த வருடம் மொத்த வருஷம் உலகத்தில் எங்கேயும் சண்டை நடக்கலையோ அந்த வருடம் வி ஆர் மேட் இட்னு வச்சுக்கோங்களேன். அதை நோக்கி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 35 வருஷன்றது 36 வருஷமாக மாறணும். 3500 வருஷம் இல்லை 35 வருஷம் சண்டை நடக்கலைன்னு சொன்ன மாதிரி இந்த வருடம் உலகத்தில் எந்த மூலையிலும் ஒரு சண்டை, ஒரு துப்பாக்கி கூட சுடலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா யூ ஹவ் மேட் இட், யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹியூமனிட்டி. உங்களுக்கு என்ன உலகம், என்ன தன்மை, என்ன கடவுள் தன்மை, அன்பு தன்மைன்னு புரிஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். இதை நோக்கி தான் நாங்கள் தமிழ்நாட்டில் பயணிச்சிட்ருக்கோம். இப்போது நம்ம இவ்வளோ பேசுகிறதுல தியானம்ங்கிறது நாம் புரிஞ்சுது, இது வந்து ஒரு கிளென்சஸ் யுவர் சோல், டேக்ஸ் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஆன்மீகத்தின் வழியே உங்களை கொண்டு செல்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஆன்மீகத்தில் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்த்தி மைண்டுன்னு சொல்கிறது இல்லையா? அந்தக்கு எப்படி இந்த தியானம் ஹெல்ப் பண்ணுறது? இல்லை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், இன்றைக்கி அது நிறைய பேர் பார்க்குறாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் போஸ்ட் கோவிட். ஆமாம், நிறைய இடத்துல போஸ்ட் கோவிட் காலியாக போனோம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8% மக்கள் எக்ஸிட் ஆகிட்டாங்க கோவிட் டைமில்.
இல்லை அது வெவ்வேறு காரணங்கள். அது காரணம் வந்து அவங்க எல்லாருக்கும் ஏதாவது இது இருக்கும். ஆமாம் ஆமாம், அதனால மார்பிட் கோமார்பிடிட்டின்னு. அதனால அப்போ ஏதோ ஒன்றுல அவங்க ஆரோக்கியம் லேக்கிங். கரெக்ட், அங்கே தான் வரேன் நான். அதுக்கு முன்னாடி இதற்கான காரணத்தை பார்ப்போம். எங்களுடைய குருநாதர் புக்கு நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பேக் ஷாட்டை வச்சுருந்தோம். ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்னு ஒரு புக்கு பார்த்தோம். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நம்ம ஒரிஜினல் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு சொந்தமாக நீங்கள் போகணும்னு சொன்னால் இந்த சோல்னுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், என்றைக்கா ஒரு நாள் எதிர்காலத்தில் பேசும். இந்த சோல் மூமெண்ட் இங்கேருந்து இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து இங்கே எந்த விதமான உதவியும் இல்லாமல் நான் மட்டும் போனேன்னு சொன்னால் 1.5 கோடி வருஷம் ஆகும். 1.5 கோடி வருஷம். அதாவது இப்போ எனக்கு ஒரு பிறவி 80 வருஷம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 80 வருஷமும் 24/7 8 இயர்ஸ் நான் தியானம் பண்ணியிருக்கணும். அப்படியே செத்துடுறேன், திரும்பி பிறக்கிறேன். பிறந்ததுலேருந்து தியானம் 60 70 80 வயசு, திரும்பி செத்துடுறேன், திரும்பி பிறக்கிறேன், திரும்பி சேர்க்குறேன். இது மாதிரி 1.5 கோடி வருஷம் சயின்டிஃபிக்காக கால்குலேஷனோட அந்த புக்கில் இருக்குது. நீங்கள் நான் உங்களுக்கு புக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1.5 கோடி வருஷம் ஒரு சோல்னால் தியானம் பண்ணன்னு அடுத்த பிரிவு அதுக்கு புரியவே புரியாது. அதனால் தொடர்ச்சி விட்டு போயிடும். இதனால தான் பல பேர் ஆன்மீகத்தில் வராமல் இருக்காங்க. இதை அனைத்தையும் சுருக்கி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் 8லேருந்து 10 வருடங்கள் தினசரி ஒரு மணி நேரம் செலவழிப்பதன் மூலமாக 1 × 365 × 8 ஒரு 3000 மணி நேரம் ஒதுக்குவதன் மூலமாக அந்த 1.5 கோடி வருஷம் ஜேர்னியை இந்த 3000 மணி நேரத்தில் பண்ண முடியும். இது எப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஒரு காலத்தில் ராமேஸ்வரம் போனோன்னா வீட்டில் தேவசம் பண்ணிட்டு கிளம்புவாங்களாம். ஏன்னா திரும்பி வருவேன்னான்னு தெரியாது, வருஷக்கணக்கில் ஆகும். இல்லை காசி போகிறோன்னா வருஷக்கணக்கில், நார்த்லேருந்து ராமேஸ்வரம் வரணும், இங்கேருந்து காசி போகிறோம், நம்மளே தேவசம் பண்ணிட்டு கிளம்பும், திரும்பி வந்தால் புனர்ஜென்மம்னு சொல்லி வாழ்வாங்க. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும், போகிற வழியில் எதாவது நடக்குமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தா சைக்கிள், அதுக்கப்புறம் காரு, அப்புறம் ட்ரெயின், அப்புறம் ரைட் பிரதர்ஸ் வந்தார் ஃப்ளைட்டு, இப்போ ஹைப்பர் போல், இப்படின்னா போய்டும். இதே டிஸ்டன்ஸை நம்ம ஜஸ்ட் லைக் தட் இவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ணோன்னு யாரா இப்போ சொன்னால் நம்பியிருப்போமா? அடப்போடா. அமெரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு கார் வந்தபோது அங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தாங்களாம், அடப்போப்பா அதை வெளியில் நிறுத்து, குதிரை மாதிரி வருமானு. அப்போ வந்து 1000 குதிரை இருந்தால் ஒரு கார் இருக்குமா. இப்போ அமெரிக்காவில் குதிரை ரேஞ்சில் வச்சுருந்தா நீங்கள் பணக்காரன். ஒரு காலத்தில் ஏழை தான் குதிரை வச்சுருந்தான், பணக்காரன் கார் வச்சுருந்தான், இப்போ ரிவர்ஸுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாவோட ஜேர்னியை இந்த 8 வருஷம் 1 மணி நேரம் ஒதுக்குவதன் மூலமாக டெடிக்கேட்டடாக, நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, கமிட்டடாக, கன்சிஸ்டண்ட்டாக, டிசிப்ளின்டாக ஒரு எபிசோடில் நம்ம பேசணும். பண்ணும்பொழுது உங்களால் அந்த 1.5 கோடி வருஷ ஜேர்னியை 8 வருடங்களில் முடிக்க முடியும். 8லேருந்து 10 வருஷம். இதற்கு அந்த புத்தகத்தில் என்ன வழிமுறைகள், எப்படி போகும், அந்த புள்ளிகள் என்ன, பிரதேசங்கள் என்ன, அங்கே என்ன நடக்கும், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வரும், எப்படி உங்களுக்கு புரியுன்ற ஒரு டீட்டெயில் சப்ஜெக்ட். அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இதை போகிறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல். இப்போது இந்த ரிவர் ஒன்று இருக்குது, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நான் போகிறேன். நான் படகுல உட்காந்துருக்கேன். இந்த படகுல உட்காந்துருக்கிறது ஆன்மான்னு வச்சுக்கேன். அந்த படகுன்றது உடல். இந்த உடல் அந்த ஆறுக்குள்ளே மூழ்காமல் இருந்தால் தான் இந்த ஆன்மா அந்த பக்கம் போய் சேரும். லீக் இருக்கக்கூடாது. ஆமாம், படகுல லீக் இருக்கக்கூடாது, படகு ஜுரம் வரக்கூடாது, படகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாது. பிஎம்எஸ்ன்னு இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் ஒரு புக் பப்ளிஷராக நானும் இருக்கேன், புக் எழுதுறது இருக்கிறதுனால ஒரு ஜானர் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ன்னு சொல்லுவேன், பாடி மைண்ட் சோல். இது 3ம் பேலன்ஸ்டாக இருக்கும்போது தான் வாழ்க்கை சுமூகமாக நன்றாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி அறிஞர்கள், பெரிய வெளிநாட்டு, நம்மளுக்கெல்லாம் நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டோம், வெளிநாட்டுக்காரன் சொன்னால் அது பெரிய விஷயம். அவனா சொல்கிறான், பாடி 33/1/3%, மைண்டு 33/1/3%, சோல் 33/1/3%. இது 3 சேர்ந்தால் தான் 100% வாழ்க்கையிலையும் நீ ஃபுல்லாக வாழ முடியும். அப்படின்னா உங்களுடைய பாடி, நம்மளுடைய ஆயுர்வேத பிரின்சிபல்ஸ்லையோ பல விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடிக்கு ஆக்சுவல் 100லேருந்து 120 வயசு வாழக்கூடிய தகுதி இருக்குது. இதை வந்து எங்களுடைய குருநாதர், 3வது குருநாதர் சொல்லுவார், நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மூச்சு விடணுன்றது நேச்சர் நிர்ணயம் பண்ணிடுது. இப்போ நாயாக இருந்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 80-90 முறை ஒரு நாய் மூச்சு விடும்.
மனுஷன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 தடவை உள்ளிடும் இன்ஹேல் எக்ஸேல். அது ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக மூச்சு விடும். இது ஐடியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ மினிட்னு சொல்லுவாங்க. 32 செகண்ட்ஸ் இன்ஹேல் 32 செகண்ட்ஸ் எக்ஸேல்னு சொல்லி வரும். அது கொஞ்சம் கஷ்டம், கான்ஷியஸாக பண்ணுறது கஷ்டம். அட்லீஸ்ட் 8 எக்ஸேல்ஸ் 8 இன்ஹேல்ஸோ 4 இன்ஹேல்ஸ் 4 எக்ஸேல்ஸோ ஒரு நிமிஷத்தில் கான்ஷியஸாக பண்ணோன்னா உங்களோட பிரெத்ஸை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பிரெத்ஸ் நம்பர் ஆஃப் பிரெத்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதை குறைவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய வாய்ப்பு. இதனால தான் சித்தர்கள் 200-300 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. எதனாலன்னா இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் சேவ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இதனால தான் புகைப்பிடித்தல் ஏன் ஆயுர்வேதிக் பிரின்சிபல் படி தப்புன்னு கேட்டிங்கன்னா, புகைப்பிடிக்கும் போது நீங்கள் விடக்கூடிய மூச்சுன்னு வேகமாக வெளியே போகுது. ஸோ உங்களுடைய டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃபாஸ்ட்டாக ஆக 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 உங்களுடைய டெத்து வேகமாகும். சார் அதை நம்ம சிம்பிளாக பிராணாயம் சொல்லி கொடுத்துருக்காரு சார். அதை பிரெத் கண்ட்ரோல் தான், நம்பர் ஆஃப் பிரெத் கண்ட்ரோல் தானே அது முக்கியமாகவே. அஷ்டாங்க யோகாவில் 4வது ஸ்டெப்பு டெய்லி பண்ணணும். அதுதான் அகைன் நம்ம ஆளுகளுக்கு புரியாதுன்னு அதை வந்து ஒரு வைத்தியமாக சொல்லி கொடுத்தான். ஆமாம், என்னைக்குமே நம்ம மக்களுக்கு வந்து சயின்ஸ் புரியாதுன்னு முதல்ல சொல்லி இப்படி சொல்கிறான்னா அது பிராணாயம் தான். கரெக்டு. இப்போ நான் ஒரு நாளைக்கு மினிமம் 20 மினிட்ஸ் பண்ணுறேன் கான்ஷியஸாக. சப்கான்ஷியஸாக ஹோல் டே பண்ணிட்டு நீங்கள் வெள்ளங்காரம் வாட்ஸ்அப்பில் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை நான் நம்புவோம். விவேக் படம் மாதிரி இழு விடாதன்னு பொத்துன்னு விட்டுருவோம். இதில் ஒரு தியானத்தோடு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதனால பாடி ரொம்ப முக்கியம். எனக்கு உடல் உபாதைகள் இருந்ததுன்னா, எனக்கு இப்போ உட்கார இடத்துல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால் உங்களோட பேச முடியாது, மனசு அங்கேயே தான் ஓடிட்டுருக்கும். ஒரு மனுஷனுக்கு லோயஸ்ட்டு ப்ளஷர் ஆர் பெயின் பார்த்தீங்கன்னா உடல்லேருந்து தான் வருது. பசி, மூட்டு உபாதைகள், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, கால்வலி, திருகுவலி, கோணல், அது இது சரியாக இருக்கும்போது உயரிய நோக்கத்தில் என்னால் மனசை செலுத்த முடியும். மைண்டு அடுத்த லெவல். மைண்டில் தான் உங்களுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் திங்கிங், அதனுடைய ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுலாம் வருது. அப்படின்னா முதல்ல வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. பேஸ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேர் வீக்காக இருக்குது. நேத்திக்கு பார்த்தேன், இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் அ டயபெட்டிக் கேபிட்டல், இட் ஹஸ் பிகம் ஒபிசிட்டி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு வந்துருக்கு. இல்லை அடிச்சிட்ருக்கோம். நான் இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். 3 பேரில் ஒரு ஆள் ஒபீஸாக இருக்கான் இந்தியாவில். இப்போ அமெரிக்காவோட நம்மளுக்கு ஜாஸ்தி. அவன் 0.8 வேணுமா, நம்ம 1. அவன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டான், அதனால் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் குடிக்கிறான்னா நம்மளுக்கு தெரியாது. இப்போ தெரியுது, ஒரு காலத்தில் தெரியாது. அதே மாதிரி உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சரியாக இருக்க தான். வீட்டுக்கு வந்தவுடனே குழந்தைகள் என்னோட விளையாடணும்னு ஆசைப்படுது, என் மனைவி என்னோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், போய் படுத்துடுறேன். சுகரு, பிபி, ப்ரெஷரு, 1008 விஷயங்கள். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு இதை தாண்டிய மைண்ட், அதை தாண்டிய சோல் கான்ஷியஸ்னஸ் எப்படி போவான்? இதனால தான் ஆயுர்வேதம் சொல்கிறது. இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ்னே பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் வெல்னஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு முழுக்க இதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பல இடங்களில் ஸ்ரீவர்மா கிளினிக் மூலமாக போயிட்டு உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, உன்னுடைய லௌகீக வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சோறு வச்சு தான் சித்திரம். ஹெல்த்தி பாடி ஹோல்ஸ் எ ஹெல்த்தி மைண்டுன்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் நான் வந்து லீடர்ஷிப் செஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாருக்குமே 2 கேள்வி கேட்பேன். உங்களுக்கு 2 ஆப்ஷன் லைஃப்பில் இருக்குப்பா, எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. இன்றைக்கி உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், அடுத்த வருஷம் உனக்கு இப்போ இருக்கிறதோட டபுள் ப்ரமோஷன், 2 லட்ச ரூபா சம்பளம். இது ஆப்ஷன் 1 அப்படின்னு நிறுத்துவேன். சார் நான் இதை எடுத்துக்கிறேன் சார். அதில் ஆப்ஷன் 1 ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, இந்த 1 லட்சம் 2 லட்சம் வரும்போது உனக்கு பிபி 80 120ன்றது வந்து 140 200 ஆகிடும், பரவாயில்லையா? இல்லைங்க வேணாம். 2வது ஆப்ஷன் 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும், ஆனால் இப்போ இருக்கிறத நீ ஹெல்த்தியாக இருப்ப, ஆனால் அதே போஸ்ட் தான், எது பெட்டர்னு கேட்பேன். என் செகண்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஏன்ப்பா 50,000 சம்பளம் கம்மி, அதே போஸ்ட்டு, பரவாயில்லையா? இல்லை நான் எடுத்துக்கிறேன். ஏன்? உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, என் குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்போ நிறைய இடங்களில் பாருங்களேன், இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எடுக்காதவங்கலாம் விட்டுட்டு பார்த்தா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் போயிட்டா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. லைக் இட்ஸ் அ பெரனியல். அது மாதிரி இழந்த குழந்தைகள். என்னோட 23 வயசில் எங்கள் அப்பா போயிட்டார் ஹெல்த் பார்த்துக்காதனால. அப்போ என்ன, அது லைஃப் லாங் எங்கள் அப்பாவோட, என்னோட ப்ரைம் லைஃப்பில் எங்கள் அப்பாவை நான் கூட ஒரு ஆசானாவோ நண்பனாவோ பார்க்க முடியல. வளரும்போது பார்த்தேன், வளர்ந்து ஒரு வேலைக்கு வந்து எங்கள் அப்பாவை நல்லா வச்சுக்கணும், எங்கள் அப்பா என் கூட இருக்கணும்போ ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். ஏன்னா அவர் உடம்பு கவனிக்கல. அவரோட த்ரூ அவுட் லைஃபு வேலை. அந்த காலத்தில் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இல்லை.
வசதிகள் வந்த உடனே அந்த உடம்புக்கு இது ஸ்ட்ரெயின் போயிடுது. சுகம் வர வர துக்கம் கூட வந்துடுது. இப்போ அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னால் கொண்டு வரோம். உன்னுடைய இந்த படகை ஒழுங்காக வச்சுக்கோ, இக்கரையிலேருந்து அக்கறை போகணுன்னு. அது லௌகீக வாழ்க்கை வெற்றியாக இருந்தாலும் சரி, ஆமாம்மா. ஆன்மீக வாழ்க்கை வெற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு படகுல போது 2 துடுப்புகள் போட்டுகிட்டே போனால் தான் போகிறோம். லௌகீகம், ஆன்மீகம். ஒரே ஒரு துடுப்பை போட்டுட்டு போனாலும் வண்டி சுற்றிட்டு இருக்கும். அந்த கொடைக்கானல் இதில் வசந்த கால நதிகள்னு பாடிட்டு போட்டு உள்ளே போக வேண்டியது தான் வச்சுக்கோங்க. தியானம் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிபி எல்லாம் குறைக்கும். அதுக்கு வரேன் நான். அதை நான் இன்னும் சொல்லி முடியும். தியானம் பண்ணும்போது எங்கள் குருநாதர் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி, இது சயின்ஸில் நீ யூஎஸில் கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல டீப் மெடிடேஷனில் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷத்தில் ஒரு இன்னும் ஒரு அவுட்டுக்கு வந்தோம். அப்படியே நின்றோம். பல நேரங்களில் செசேஷன் ஆஃப் பிரெத்துன்னு சயின்ஸில் சொல்லுவாங்க. மூச்சே இருக்காது. ஆக்சுவலாக பார்க்குறேன் நீ செத்துட்டான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது ஆக்சுவல் சமாதி ஸ்டேட். உண்மையான உடலில் உயிர் இழந்த நிலையை நான் சொல்கிறேன். முதல்ல சொன்னேன் ஆதி இல்லை. இது ஆக்சுவல் சமாதி ஸ்டேட். இழுத்துறீங்க அப்படியே நிற்கிறீங்க. இதுதான் பஹார் கும்பக், அந்தர் கும்பக்குன்னு பிராணாயாமத்தில் சொல்லித்தராங்க. உள்ள மூச்சு பிடிக்கிறது, வெளியில் மூச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நிலையை என்னால் தியானத்தில் அடைய முடியும். சயின்ஸை ஒதுக்கிடுங்க, கடவுளை ஒதுக்கிடுங்க, எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. உங்களுடைய உடல் நலத்தை வெறும் ஒரு மூச்சு பயிற்சி உங்களுக்கு தெரியாமே தியானம் சொல்லிக் கொடுக்குது. தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெத்து ஸ்லோ டவுன் ஆகும். பிரெத்து ஸ்லோ டவுன் ஆகும்போது பல்ஸ் ரேட் நார்மல் ஆகும், பிபி குறையும். பிபி குறைஞ்சாலே பாதி உடலில் வரக்கூடிய உபாதை இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இதற்கு தேவையான ஆயுர்வேதிக் பிரின்சிபல்ஸும், இதற்கு தேவையான ஆசனாக்களும், இதற்கு தேவையான பிராணாயமும் இதன் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். என்னால் தமிழ்நாட்டு ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போக ஒரு 100 இடங்களில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் யோகா டே ஸ்ரீவர்மா கிளினிக் இப்போ 21 ஜூன் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லி வந்தது. 2015 நம்மளுடைய பாரத பிரதமர் யூஎன் ஐநா சபையோட ஆமாம், ரெண்டுமே பண்ணுறோம். ஃபைனலி எங்கல்ஃப்டுன்னு ஹெல்த்தி சோல். இது 3த்தையும் குழந்து பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்ற மாதிரி சோலையும் பார்த்துக்கிறோம், மைண்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிறோம், பாடி அவங்கள பார்த்துக்க சொல்கிறோம். ஏன்னா மைண்டும் சோலும் உட்காந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணனாலும் பார்த்துக்க முடியும். நான் நல்ல புத்தகங்களை படித்தேன்னா மைண்டு ஷேப்பை பார்ப்போது, எண்ணங்கள் சுத்தமாக வச்சுன்னா மைண்டு ஷேப். அதுக்கும் உடம்புக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னோடய உடல் எந்த அளவுக்கு உழைக்கிறதோ அந்த அளவுக்கு என் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல நடிகர், இன்னும் ஒரு 20 வருஷம் நடித்து இன்னும் நல்ல உடல் சந்தோஷமாக நல்ல ஒரு ஹெல்த்தோட நல்ல படங்கள் கொடுத்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவங்களும். அப்பேற்பட்ட ராமானுஜர் சின்ன வயசில் போயிட்டார், மேத்தமேட்டிஷியன் சொல்கிறேன். விவேகானந்தர் 39 வயசில் போயிட்டார். பல படித்த மாமேதைகள் உலகத்துக்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள். கெட்டவெல்லாம் நல்ல ஜாலியாக உடம்பு பார்த்து நல்லாயிருக்கும். நல்லா விட்டுறான். நல்லவன் அப்படின்னா நிறைய நாள் இருக்கணும். நல்லவர்கள் உடலுக்கு சரியாக கவனித்துக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நிறைய போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ண முடியாது. நல்லவனாக இருந்தால் தான் தியான எக்ஸசைஸ் தருவேன்னு சொல்ல முடியாது இல்லையே. நல்லவனா அதாவது எங்கள் குருநாதர் அழகாக ஒன்று சொல்கிறார், ஒன்லி சின்னர் கேன் பிகம் எ செயின்ட்னுவார். திருடன் தானே திருந்த முடியும், திருந்தின எதுக்கு தியானம் பண்ணுன்னு சிரிச்சுனே சொல்லுவார். அது அதனால தான் அவர் எங்களுக்கெல்லாம் சொன்னார், போயிட்டு சிறைச்சாலைகளையோ இந்த மாதிரி இடங்களையோ போயிட்டு நிறையா நீங்கள் தியானங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. இது சொல்லும்போது ஒரு சின்ன இது, நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பையூசி படிக்கும்போது வேலூரில் ட்ராமா போட போயிருந்தோம் அப்பாவோட. அப்போ ஒரு விசிட் போயிருந்தோம். அப்போ இந்த டெத் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, 2-3 நாள் தூக்கிட போகிறோம். அந்த ஒரு இவனை போயிருந்தோம். யூ ஒன்ட் பிலீவ், அவன் ஈவர்ஸ் இன் யோகா, தியானம். அவனை பற்றி அவனுடைய ஹிஸ்ட்ரியை சொன்னால் வயலண்ட், பட் அன்னைக்கு அவனை பார்க்கும்போது நம்ப முடியல. he looked like a yogi whom we all said he is going to reach God. இந்த இது வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவன் has been practicing yoga and தியானம். இனிமேல் நம்ம let us repent at least nowன்னு பண்ணியிருக்கான்னு அவனை காமிச்சாங்க ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் சொல்கிறது அதான், they can go on a better path. இல்லையா, ராமாயணம் எழுதினது யாரு? வால்மீகி. அவர் என்னவா இருந்தார், வேடனாக இருந்து பல பேரை கொன்று. உலகத்தில் பார்க்குற பல யோகிகள் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தவறான இடத்துல இருந்தவங்க தான். எங்கள் குருநாதரோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், ஒன்லி சின்னர் பிகம்ஸ் அ செயின்ட்னு சொல்லி வாழ்க்கையில் பார்த்து வணக்கம் சொன்னது எல்லாமே பார்த்தா என்ன சார் நீயா இப்படி பண்ணியிருப்ப நம்ப முடியல.
இதே நீங்கள் இயேசுநாதர் வந்து அந்த பெண்ணை எல்லாரும் கொல்ல போகும்போது என்ன சொன்னார்? தவறு பண்ணாமல் முதல்ல கல் He போடுங்க. who cast the first stone. ஆமாம், இதே தான் விவேகானந்தர் சொன்னார். அந்த பொண்ணு அந்த தொழிலில் இருக்கிறான்னா உன்னோட அம்மாவும் தங்கையும் இல்லைன்றதுனால தான் அவள் இருக்கா. உங்கள் அம்மாவும் தங்கையும் தப்பிச்சதுனால அவள் மாட்டியிருக்கா, அவளை தப்பாக பேசாதன்னு சொல்லி சொன்னார் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை. அதனால் எல்லாருக்குமே ஒரு காரணம் ஏதோ ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2015 பாரத பிரதமர் வந்து 21 ஜூன் அப்போ தான் பேலன்ஸ்டாக டே இருக்குதுன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. யோகா டேன்னு சொல்லி சூஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸில் பேசி இன்னைக்கு உலகளாவி வந்து 2000 ஃபாலோ பண்ணாங்க. எடுத்துகிட்டு போய் யோகான்ற வேர்டு இன்னைக்கு ஹோல் வேர்ல்டு போயிடுது. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போக 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 என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஃபியூவல் ஏடிஎஃப் ஆகி அதோட மேலே போகக்கூடிய ராக்கெட் ஃபியூவல் மாதிரி போகக்கூடிய ஒரு ரிஃபைன்டு ப்ராசஸில் போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. எந்த வயசுன்றதே முக்கியம் இல்லை சார். 50 வயசோ 15 வயசோ 20 வயசோ சுபஸ்ய சீக்கிரம் சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களே இன்றைக்கா இருக்கும். ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தியானம் சுத்திகரிப்பு ஹார்ட்ஃபுல்னஸ் தான் இல்லை, யார் இந்த விஷயங்களை சொன்னாலும் எது ஒரு மனிதனை இன்ஃபேக்ட் எங்கள் பாபுஜி மகாராஜா வெளிநாடு போகும்போது கேட்டாங்க, எது இருப்பதற்குள் சிறந்த மார்க்கம் உங்களுது தானான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே கூட இருக்கலாம் நினச்சாங்க, பாரு இப்போ தம்பட்டை அடிப்பான் அந்த மனுஷன், எங்களுது தான் பெஸ்ட்டு சிஸ்டம் சொல்லுவான் பாரு. அவர் அழகாக சொன்னார், எது ஒரு மனிதனை இருப்பதற்குள் உண்மையான அன்புடைய மனிதனாக மாறுகிறதோ அந்த மார்க்கமே சிறந்தது அப்படின்னு. அவர் வந்து எங்கள் மூமெண்ட் பெஸ்ட்டு, அது சரியில்லை, இதை பண்ணு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. எது உண்மையான உன்னோட மனசு நிஜமாகவே அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையான அன்பு இதே இல்லை. ரைட்டோ தப்போ மிஷினரி ஆங்கிள் விட்டுருங்க, அன்னை தெரசான அன்புன்னு ஒரு பேசுகிற அளவுக்காக அவங்க பேச முடிகிறாங்க இல்லையா, சயின்டிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. இதே நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொலைக்கு தான் அவங்க ஃபேமஸாக இருக்காங்க. எந்த மதம் இல்லைன்றது வேறு விஷயம். நீங்கள் ஒரு தாலிபான் எடுத்தீங்கன்னா ஐசிஸ் எடுத்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்காக தான் இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இவரா இவங்க அன்பு செலுத்துகிறோம், இவங்களா இது பண்ணுறவங்க. இல்லை இந்தியா நமக்கு அன்புன்னு சொன்னோடனே விவேகானந்தர் எந்த அளவுக்கு ஞாபகம் வருதோ மதர் தெரசா ஞாபகம். கண்டிப்பாக டெஃபினட்டாக அதை மாதிரி மாற முடியுமான்னா ஒவ்வொரு மனிதனாலும் நீங்கள் உலகத்தால் பேசப்படுறீங்களா இல்லையான்றது வேறு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்கனவே கொண்டு வந்துட்டுருக்கோம், தொடர்ச்சியாக வருவோம். நான் அந்த சொன்ன அந்த அப்போக்கு லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைம் வருவதற்கு முன்னால் யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு என்னதான் வேகமாக காரை ஓட்டின்னு மலை உச்சி போனாலும் கிளைமேக்ஸோட கடைசியில் பிரேக்கேஷ் திரும்பி வந்துடுவான், ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார் ஹீரோன்னு. அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை மாதிரி ஒரு மார்க்கமாக தான் நான் இந்த மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை நான் பார்க்குறேன். நிறைய பேர் சேர்ந்தால் தான் திருவாரூர் தேர் நகரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் இழுக்க முடியாது. முக்கியமாக எல்லாருக்கும் புரிய வேண்டியது என்னென்னா, ஆஸ் ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும்னா, இது வந்து ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் சொல்லித்தருது. ஆமாம், மதசார்பற்றது, மதத்தையும் தாண்டியதுன்னு வச்சுக்கோங்க. மதன்ற வார்த்தையில் நாங்கள் போகிறதே இல்லை. நீ என்ன வேணா ஃபாலோ பண்ணிக்கோ, நீ சுத்தப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வழி. சுத்தப்படுத்திக்கோ, தூய்மைப்படுத்திக்கோ, அன்பின் உருவமாக மாறும். இவ்வளோதான் நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸில் சொல்கிறோம் சார்.